Welcome all of you to my video. In this video you are going to see chapter 1 laws of motion, solve the given problems. Third question. A mechanic unscrew a nut by applying a force of 140 Newton with a spanner of length 40 cm. What should be the length of the spanner if a force of 40 Newton applied to the same unscrew the same nut? So பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நட்டை வந்து அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க, அது கலத்துறாங்க நட்டை. ஸோ அது எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அன்ஸ்க்ரூ பண்ணும்போது ஃபோர்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். நம்ம இழுப்போம், ஃபோர்ஸ் என்பது புல் ஆர் புஷ். ஸோ நம்ம இழுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸு. ஸோ அப்படி இழுத்து நம்ம வந்து லெஃப்ட் கன்சைட் திருக்கும்போது தான் என்ன நடக்குதுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ ஆகுது. அப்போது ஒரு ஃபோர்ஸ் ஏற்படுது. அந்த ஃபோர்ஸ் வந்து 140 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேனர் வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம F1 எடுத்துக்கலாம். அது வந்து 140 நியூட்டன் இருக்கும்போது அந்த ஸ்பேனரோட லென்த் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த ஸ்பேனர் வந்து லென்த் வந்து 40 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அதே ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணதுக்கு 40 நியூட்டன் மட்டும் அப்ளை பண்ணால் எவ்வளோ பெரிய ஸ்பேனர் தேவைப்படும், எவ்வளோ பெரிய லென்த் உள்ள ஸ்பேனர் வந்து தேவைப்படும்ன்றதை தான் நம்ம அதுக்கு வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ நான் F1 F2 ஏன் எடுத்துருக்கேன் எனக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ஸுக்கு உள்ளது வந்து 140 என்ன எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே லென்த்து தான் 40 சென்டிமீட்டர். இன்னொரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நான் F2 எடுத்திருக்கேன். அதுக்கான நட்டை வந்து நான் அதுக்கான லென்த்தை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் L2ன்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியாதனால நம்மளுக்கு வந்து கொஸ்டின் மார்க் சென்டிமீட்டர். இப்போ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரிலேஷன் இருக்குது. F1 into L1 that's equal to F2 into L2. ஸோ இந்த ரிலேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்ஸ்க்ரூ பண்ணும் பொழுது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஏற்படுது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸில் அந்த லென்த்து வந்து சேஞ்ச் ஆகும். அந்த லென்த்துக்கு அந்த ஸ்க்ரூவான லென்த்தை வைத்து அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடியது கம்மியாகும் இல்லை கூடுதலாகும், அந்த ஸ்பேனருடைய சென்டிமீட்டர் லென்த்தை பொறுத்து. ஸோ அதனால் நம்ம இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன் வந்து இதுக்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ இந்த ரிலேஷனை நம்ம சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். என்னையுமே ஒரு மேட்ரு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சென்டிமீட்டரில் இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் மீட்டரில் மாற்றி ஆகணும். ஸோ அதை மறக்கக்கூடாது. ஸோ சென்டிமீட்டர்லேயே இப்போ நம்ம இது மீட்டரில் மாற்றணும். அப்படின்னா என்னது, நம்மளுக்கு என்ன தெரியும், 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் தெரியும். இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது 40 சென்டிமீட்டர். அப்போ இது என்னவா இருக்கும், 0.4. நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்களா, 100 என்ன பண்ணேன்னா இங்கே வந்து எப்படி 100ன்னு சொல்கிறேன்னா இங்கே வந்து 100ஆலே டிவைட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த 40 100ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு 0 கேன்சல் ஆகும். 4 10ஆல் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.4 என்பது கிடைக்கும். ஸோ 0.4 மீட்டர். ஸோ இதை நம்ம வந்து 0.4 மீட்டர் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதை நம்ம மீட்டரில் கண்டுபிடிக்கணும், சென்டிமீட்டர் கண்டுபிடிக்க விடாது. நம்ம என்ன செய்யணும், மீட்டரில் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நம்ம மீட்டர்னே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறதுனால மீட்டரில் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ F1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 140 into L1. வாட் இஸ் L1? 0.4 மீட்டர். M1 பண்ணி இந்த மாதிரி போட்டு கொடுங்க. F2 வந்து 40, L2 தெரியாது. இப்போ இது எப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க 40. ஸோ 140 into 0.4 divided by 40 that's equal to L2. இப்போ இது 0 கேன்சல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 10ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மேலே கீழே 10ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்போ 14 into 0.4 வந்து மல்டிப்ளை ஆச்சுன்னா 4 ஆயிரும். கீழே மறுபடியும் 40 வந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு கேன்சல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்ன பண்ணியிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நான் இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 0 கேன்சல் பண்ண பிறகு வெறும் 4 தான் இருக்கும். நான் இங்கே ஒரு 10 மல்டிப்ளை பண்ணிட்டு சும்மா 10 மேலே மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, கீழே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த 10 வந்து ஒரு வேல்யூ 10 into 10 வந்து கேன்சல் ஆகும். அப்போ தான் நம்மளால் அது மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ரூட் படி அப்படி நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்பொழுது 14 into 4 கீழே வந்து 4 to 10 வரும். அதை நம்ம 14 சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ 14 into 4 வந்து 56 divided by 40 is equal to L2. இப்போ நீங்கள் இதை டிவைட் பண்ணிடுங்க. ஸோ 56 divided by 40. ஸோ 56 பார்த்தீங்கன்னா 40 வரும். ஸோ 1.6 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இது 16 வந்து போகாது. ஸோ 0 இருக்கும்போது 1.0 அந்த மாதிரி கூட போட்டுக்கு. ஸோ பாயிண்ட்டு போட்டாச்சு. பாயிண்ட்டு போட்ட பிறகு 0 போட தேவையில்லை. ஸோ 160 பார்த்தீங்கன்னா 160 போகும் 0. ஸோ 1.4. ஸோ தட் இஸ் 1.4 மீட்டர். L2 வந்து என்னது 1.4 மீட்டர் கிடச்சிட்டா. இன் டர்ம்ஸ் ஆஃப் சென்டிமீட்டரில் போடணும் என்னது ஒரு 100 மீட்டர் பண்ணிங்க. ஸோ 140 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ வென் 40 Newton force is applied, it is required to use a force 40 நியூட்டன் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40 தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் 140 சென்டிமீட்டர் கொண்ட ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணணும்.
ஒரு 40 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கக்குள்ள நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரூ திருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேனர் யூஸ் பண்ணணும் 140 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு ஸ்பேனர் யூஸ் பண்ணால் தான் அது முடியும். ஸோ அப்படி சொல்லி இந்த சம்ம நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ தான் சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. தேங்க்யூ.